இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா நாட்டாம, நீங்க தான் பெரிய மனுஷனாச்சே. சாட்சிகளை கலைச்சு பொய் வாதம் பண்ணி உங்க பொண்டாட்டிய நிரபராதின்னு நிரூபிக்க பாப்பீங்க. அதனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. உன்ன மாதிரி பொம்பளைங்க பண்ற வேலைதான் அது. நான் சட்டத்துக்கும் ஊருக்கும் கட்டுப்பட்டவன், நீதிய நம்புறவன். ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண எந்த தப்பான வேலையும் பண்ண தேவையில்லை. உங்களை பத்தி தெரியாதா? பெரிய லாயரை வச்சு பணத்தை தண்ணியா செலவு பண்ணி உங்க பொண்டாட்டிய காப்பாத்திடுவீங்க. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது எங்களுக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா முதல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க பொண்டாட்டி யோகியமானவனை நிரூபிச்சு பாருங்களேன். அப்ப தெரியும் உங்க நேர்மை என்னன்னு. உன்னோட சவாலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது பஞ்சாயத்தை எப்படி கூட்ட முடியும்? ஏன் முடியாது? எங்க வீட்டு பையன் கார்த்திக் தப்பு பண்ண ஒரு சாதாரண தப்புக்கு போலீஸ்ல கேஸ் ஆச்சு. ஆனா நீங்க பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை குற்றவாளி ஆக்குனீங்கல்ல, அப்ப மட்டும் பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இப்ப முடியாதா? அந்த சூழ்நிலை வேற, ஜானகி விஷயம் வேற. அப்படிலாம் ஒண்ணு நான் தப்பிக்க விட மாட்டேன். நானே பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீங்க எல்லாருமே வந்துதான் ஆகணும். பெயில் வாங்கினதுனால ஜானகி நிரபராதி ஆக முடியாது. இவை யாருன்னு பஞ்சாயத்துல சொல்லுங்க. அப்போ தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். என்ன பயமா இருக்கா? இவ்வளவு நேரம் நீதி நேர்மன்னு பேசுன, இப்போ ஜகா வாங்க பாக்குற? ஏய், எனக்கு என்ன பயம்? உண்மை எப்பவும் உண்மைதான். இங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க. யார் தப்பானவங்கன்னு ஊருக்கு தெரியட்டும். வா ஜானகி.